வெல்கம் டு சேலம் சவாரி. நீ நம்ம எங்கே போகிறோன்னா தமிழ்நாட்டிலேயே 2வது உயரமான முருகன் சிலையை பார்க்கறதுக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் வாமலூர்லேருந்து தாரமங்கலம் போகிறோம் அணைமேட்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கு. போயிட்டு அவங்க என்னென்னு சொல்கிறோம். நீ என்னடா விளாக் தாண்டா எடுத்துகிட்டு இப்போ பின்னாடி மோட்டோ விளாக் பண்ணுறியானா? நான் ஒன்றும் ரைடர்லாம் இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், கால் எதுவும் இல்லை, க்ளவுஸ் இல்லை, வெறும் ஹெல்மெட்டு, கேமரா ஸ்டாண்டு வித் மொபைல் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கேன். போயிட்டு என்ன நம்ம குரூப்பாக போகணும். எங்கேயாவது விளாக் எடுக்கணும்னா குரூப்பாக போகிறதுக்கு யாரும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வீட்டில் நிறையா ப்ராப்ளம்னால நம்ம அப்பப்போ தனியாக போகிற மாதிரி ஒரு மோட்டோ ரைட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. என் வண்டி நேற்று சர்வீஸ் விட்டேன், அதனால் வண்டி எப்படி எல்லாம் புதுசாக ஓட்டுற மாதிரி இருக்குது என் வண்டி. எனக்கு வண்டியோட பேர் மட்டும் கேட்காதீங்க, வண்டியோட பேர் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம கூட ஒருத்தர் வராது, ஏன்னா ஒரு சஞ்சய்க்கு இப்போ தான் உடம்பு சரியில்லாத இன்னைக்கு தான் வேலைக்கு போலான்னு ஃபோன் பண்ணாரு. அவன் ஓனர் வேலை இல்லைன்ட்டாரான். அதனால இனிமேட்டு சஞ்சயும் நம்ம பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எனக்கு இப்ப இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் கேங்கா போயிட்டு இது பண்ணிட்டு இருப்போம், வீடியோ எடுத்துட்டு ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு போவோம். நம்ம தனியா போறதுனால அது ஒரு மாதிரி கஷ்டமாவும் இல்ல, கஷ்டமா தான் இருக்கு, ஒரு மாதிரி சேடா போற மாதிரி இது. நாமளே 2 வாரமா எந்த வீடியோவும் போடாம இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கலாம்னு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கு கூட மைண்ட் கரெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வாட்டி இப்பதான் நான் ஹெல்மெட்ல கேமரா மாட்டுறோமா, அதனால வண்டி ஒரு மாதிரி இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. இப்போ கொஞ்சம் போக போக அப்படியே செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போ புதுசா போலீஸ் வந்து பயம்லாம் இல்லை, நம்மகிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாட்டி கேமரா மாட்டிட்டு போறோமோ இல்லையா, நாமளே பார்த்துருப்போம் இந்த பெரிய பெரிய இந்த ரைட்ல போகும்போது அந்த போலீஸ் முடிச்ச ஒரு மாதிரி பேசுவாங்க இல்ல, நமக்கு இன்னும் போலீஸ் ஒன்றும் அதிகம் பேசுறது கூட இல்லை. அதனால ஒரு மாதிரி இருக்கு, போக சரியாயிக்கும். போய் ஒருத்தர் 2 பேர்த்து மாத்தணும்னா சரியா போயிடும். ஆனா நம்ம எல்லா ப்ரூஃபும் லைசன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ராஜமுருகன் கோயில் பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தான், பக்கம் தான். ஆனா ரோடு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துங்க, நான் அப்ப அங்க முன்னாடி ஒரு ரோடு சொல்றேன் வாங்களே. என்னைக்குமே நீங்க இந்த மாதிரி டபுள் சைடு ரோட்ல போகும்போது ஓவர்டேக் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம எதிரில எந்த இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போச்சா, அந்த மாதிரி எதிரில எந்த வண்டி வரும்னு தெரியாது. அதனால டபுள் சைடு ரோட்ல மட்டும் எப்பயுமே இது பண்ணாதீங்க. சிங்கிள் ரோடுனா அது நீங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா இண்டிகேட்டர் போட்டா